விஜயாவில் கர்ணனுக்கு எப்படி கிடைத்தது? சாபத்தினாலா, இரக்கத்தினாலா? இதுதான் இந்த கதையோட டைட்டில். இந்த கதையோட ஆரம்பத்துல முதல்ல நம்ம விஜயாவில் எதற்காக உருவாக்கப்பட்டது, யாரு உருவாக்குனாங்க அப்படின்றத பார்க்கலாம். பிறகு விஜயாவில் யார் யாருக்கிட்டலாம் இருந்தது, கர்ணனுக்கு எப்படி கிடைத்தது அப்படின்றதையும் பார்க்கலாம். தாரகாசூரனோட கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். முருகப்பெருமான் தான் தாரகாசூரனை அழிச்சாரு. தாரகாசூரனுக்கு 3 மைந்தர்கள் இருந்தார்கள். அவர்களை திரிபுரசூரர்கள் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா அவங்க திரிபுரா அப்படின்ற மாய நகரத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அவருக்கு பிரம்மதேவர் ஒரு வரம் கொடுத்திருந்தாங்க. அந்த 3 சூரர்களிடமிருந்தும் ஒரு கோட்டை இருந்தது. ஒரு கோட்டை தங்கத்தினால் ஆனது, ஒரு கோட்டை வெள்ளியினால் ஆனது, இன்னொரு கோட்டை இரும்பிலால் ஆனது. அவங்கள எப்போ அழிக்க முடியும் அப்படின்னா, இந்த 3 கோட்டையும் எப்போ நேர்கோட்டில் வருதோ அப்பதான் ஒரே அம்பை வச்சு அவங்கள அழிக்கணும். அந்த 3 கோட்டையும் 1000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நேர்கோட்டில் வரும். அவங்க 3 பேரும் அந்த திரிபுரா அப்படின்ற மாய நகரத்தை நல்ல முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. தேவர்கள் இந்திரர்களெல்லாம் அவங்க குடும்பப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ தேவர்கள் இந்திரர்கள் பிரம்மதேவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. இவங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம இவங்களை எப்படி அழிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது பிரம்மதேவனும் தேவர்களும் சிவபெருமானை போய் வேண்டிக்கிறாங்க, நீங்க தான் இந்த திரிபுரசூரர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிவபெருமான் ஒரு அஸ்திரத்தை உருவாக்குறாரு. அந்த அஸ்திரத்தோட பேர் பசுபதாஸ்திரம். அந்த அஸ்திரத்தோட முன்பகுதியில் அக்னி பகவானும் பின்பகுதியில் வாயு பகவானும் இருக்கிறாங்க. அந்த அஸ்திரத்தை எய்வதற்கு ஒரு பலம் வாய்ந்த வில் தேவைப்படுது. அந்த வில்ல உருவாக்கும் பொறுப்பை சிவபெருமான் விஸ்வகர்மா அப்படின்றவருக்கு கொடுக்குறாங்க. அந்த விஸ்வகர்மா அப்படின்றவர் அந்த சக்தி வாய்ந்த வில்லை பல ஆயிரம் மந்திரங்கள் ஓதி பல யாகங்கள் செஞ்சு அதை உருவாக்குறாரு. அந்த வில்லு பலம் வாய்ந்த வில்லா அமைது. அந்த வில்லு அதோட நாணம்லேருந்து வர சத்தமே இடி மின்னல் மாதிரி முழங்கிக்கிட்டு அந்த அம்பை போக வைக்குது. ஸோ அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த நானுடைய வில்லா இருக்குது அந்த விஜயா வில். அந்த வில் யார் கையில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி யூஸ் ஆகுது. அந்த வில்லை அழிக்கவோ அழிக்கவோ முடியாது, உடைக்க முடியாது. அதே மாதிரி அந்த வில்லை வச்சிருக்கிறவங்களையும் சேதப்படுத்த முடியாது, அழிக்க முடியாது. அவ்வளோ சக்தி வாய்ந்த வில் அது. அப்படிப்பட்ட விஜயா வில்லையும் பசுபதாஸ்திர அம்பையும் வைத்து சிவபெருமான் அந்த 3 அசுரர்களையும் அழிக்கிறாரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த 3 பேலஸும் நேர்கோட்டில் வரும்போது அந்த அம்பையும் வில்லையும் யூஸ் பண்ணி அந்த திரிபுரசூரர்களை அழிக்கிறாரு சிவபெருமான். அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு திரிபுராந்தகாரா அப்படின்ற பேரும் வருது. விஜயா வில்லோட பயன் முடிந்தவுடன் சிவபெருமான் அந்த வில்லை இந்திர பகவானுக்கு கொடுத்துட்றாரு. இந்திர பகவான் அந்த வில்லை அரக்கர்களையும் அசுரர்களையும் அழிக்க பயன்படுத்திட்டு இருக்காரு. அதனுடைய தேவை பரசுராமருக்கு அதிகம் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்த இந்திரன் பரசுராமருக்கு கொடுக்கிறார். இப்போ 21 முறை பூமியை காக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாரு. பரசுராமர் பீஷ்மருக்கெல்லாம் குருவாக இருந்திருக்காரு. அதே மாதிரி கர்ணனுக்கும் அவர் குருவாக இருக்கிற தருணம் இருந்தது. அப்போது கர்ணனோட ஆற்றலை பார்த்த பரசுராமர் பிரம்மாஸ்திரம் அப்படின்ற ஒரு அஸ்திரத்தை கர்ணனுக்கு கொடுக்குறாரு. கர்ணன் சத்திரியன் என்று தெரிந்தவுடன் தக்க தருணத்தில் பிரம்மாஸ்திரம் பயனை உன்னால் அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனை சபிச்சிடுறாரு பரசுராமர். உடனே கர்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரி அவர் நண்பனுக்காக தான் இங்கே வில் அம்பு கற்றுக்க வந்தேன் உங்ககிட்ட அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரோட கதையை ஃபுல்லாக கேட்டு முடித்ததுக்கப்புறம் அவரோட நல்ல குணங்களை மனதில் கொண்டு அவருக்கு விஜயா அம்பு மற்றும் பார்கவா அப்படின்ற அஸ்திரத்தை அவர் கொடுக்குறாரு.
பிரம்மாஸ்திரத்தை சாபத்தினால யூஸ் பண்ண முடியாம போயிடுது கர்ணனுக்கு. ஆனா இந்த விஜயா வில் அவரை கடைசி வரைக்கும் பாதுகாக்குது. குருக்ஷேத்திர போர் அப்போ கர்ணன் இந்த விஜயா வில்ல யூஸ் பண்றாரு. அவரோட சேரியட் மண்ணுல புதைஞ்சிருது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வில்ல அவரோட சேரியட்ல வச்சுட்டு அவர் கீழே இறங்குறாரு. கீழே இறங்குனதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த வில்லுனால கிடைக்கக்கூடிய கவச ப்ரொடெக்ஷன் கிடைக்கல. அந்த தருணத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனை சொல்லி, அந்த தருணத்துல தான் கர்ணன் மேல அம்பு மழை பொழிஞ்சு கர்ணன் அந்த இடத்திலேயே வீழ்றாரு. கர்ணன் மடிந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் இந்த விஜயா வில்லானது அதனுடைய முன்னாள் பரசுராமர்கிட்டயே திரும்பி போயிடுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.